இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் மனசில் நிறையா பயம் இருக்குது. என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி அப்படின்ற ஒரு ஒரு பயத்தோடையே தான் இருக்குது. கைமாற்று. 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று. மென் வர்சஸ் லைஃப். இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. Men versus life. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக பயமாக இருக்குது. ஏன்னா என்ன செய்ய போகிறோம், என்ன வேலை, அது இதெல்லாம் எதுவுமே தெரியல. என்னை இந்த எபிசோட் வந்தால் கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த டைமில் நேரம் இல்லை. அதே நேரத்தில் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படி பார்த்துட்டு ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோ இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நடக்கும். ஏன்னா நான் வந்திருக்கிற உலகம் வேறு. இந்த உலகம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகம்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன. ஐயா ஐயா, நான் உள்ளே வரவா? வேண்டாம். ஐயா வணக்கம். ஐயா மறுபடியும் உங்களுடைய முழு பேர் சொல்லுங்கள். பேர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். சரி ஓகே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. வீட்டில் வந்து எத்தனை பேர் மொத்தமாக இருக்காங்க? மொத்தம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். உங்கள் தங்கச்சின்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்க தங்கச்சி, பையன், பொண்ணு, இங்கே வந்து அக்கா தங்கச்சி இதெல்லாம் இருக்காங்க. நான் பார்த்த உடனே என் மைனுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் நிறையா மனக்கவலையோடையோ இல்லை ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருந்தார் பார்க்குறதுக்கு. அது தோற்றத்திலே பார்க்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் தெரிஞ்சார். இவர்கிட்ட பேசும்போது நிறைய உரையாடுவாரா, அந்த கனெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு தான் நான் யோசிச்சுருந்தேன். ஐயா உங்களுடைய வேலையை பற்றி சொல்லுங்கள். அன்னாடம் சம்பாத்தியத்துக்கு என்ன வேலை பார்க்குறீங்க? அப்போவே சொன்னேன்ல இவர்கிட்ட சாமானியமாக பேசி எதுவும் கரைக்க முடியாது அப்படின்னு. தம்பி, அப்பாவுடைய டெய்லி லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு அவருடைய லைஃப் எப்படி இருக்கார்? அதாவது வேலை இப்போ காலிலேருந்து மதியானம் இருக்கும் வேலை பார்க்குறாருல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் பிளாஸ்டிக் எடுத்துன்னு வருவார் சார். பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். சரி, ஒரு நாளைக்கு ஒரு என்ன சம்பாத்தியம் அவர் பார்க்குறாரு? சேலரி லைக் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? பேச மாட்டேங்கிறாரு. அப்போ என் மைண்டில் ஒன்று தோணுச்சு. ஏன்னா காலையில் அவங்க வீட்டுக்கு போகும்போது பன்னீர்செல்வம் உள்ளே தான் இருக்கார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் போட்டு போயிட்டாங்க கொடுக்கணுன்னு ஒரு அக்கா. சரி அவங்கக்கிட்ட கேட்டால் ஒரு வேளை நம்மளுக்கு பன்னீர்செல்வம் பற்றி தகவல் கிடைக்கும்னு நான் நம்பினேன். அவங்கள போய் பார்த்தேன். அக்கா வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். சாரி, இந்த பிஸ்னஸ் நேரத்தில் உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க சார். சிவா சொல்லியிருந்தாரு சொல்லுங்க சார். அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. அதான் சரி உங்ககிட்டே கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்க சார், சொல்லுங்க சார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் இருக்கிற இந்த இந்த இந்த
உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க இப்ப சார். இருக்கிற இந்த நிலைமையிலயும் அவர் வந்து தினசரி வேலை செய்யறாரு, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் போய் எடுக்கிறாரு ஆமாங்க சார். அப்படின்னு. ஸோ அவருடைய இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்தாங்க சார். அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது, முதுகில் வந்து ஓட்டை விழுந்துடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் வந்து வீட்லேயே இருக்கோ, கை கால்லாம் சரியாக இல்லாதனால கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாக்கிங் மாதிரி போய் இந்த பாட்டிலெலாம் பொறுக்கி எங்ககிட்ட வந்து காசு கொடு, நான் டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க. இருக்கிற இந்த நிலைமையிலும் அவர் எவ்வளவு தூரம் போவார் அவரு? அவன் வந்து சும்மா ஒரு ஒரு அரை ஹவரு 1 ஹவர் வாக்கிங் போவான். இன்னைக்கு நான் ஏன் ஆக்சுவலி இங்கே வந்திருக்கேன்னா வந்து ஐயா பன்னீர்செல்வமுடைய லைஃப்பை ஒரு நாள் நான் இன்னும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுடைய குடும்ப சூழல் இருக்கிற இந்த சூழ்நிலையில நானும் வந்து வாழ்ந்தா என்ன கஷ்டங்கள் நான் எதிர்நோக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்கள் இது வந்துட்டு நீங்கள் பிறகு இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற இது வந்துட்டு இப்போ இந்த இதில் வாழ்க்கை வாழணும்னு நினச்சா அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டம்தான். இப்போ நல்லா இருக்கிறவங்க திடீர்னு வந்து யாசகை கேட்குறோன்னு வைங்க, இப்போ யாசகை கேட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த இதில் வந்து யாசகை கேட்கும்போது எப்படி இருக்கும், இப்போ அந்த உள்ளே இருக்கிற வழி அவங்களுக்கு தான் தெரியும். அது கரமை வீணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த அக்காட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரோட வீடை பார்க்கணுன்னு நினச்சேன். அவரோட அனுமதியோட அந்த வீட்டுக்கு நான் போனேன். நான் என்ன பார்த்தேன்றது வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வீடை நான் பார்த்தது கிடையாது. நம்மளாம் எப்போதும் யோசிப்போம், சரி இருக்கிறது பத்தலைன்னா கூட இன்னும் வேணும்னு தான் நம்ம எப்போதும் ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் இவங்களுடைய வீடு இவ்வளோ தான். இந்த சின்ன ஒரு வீட்டுலேயும் எல்லோரும் குடும்பமாக மொத்தம் ஒரு 8 பேருன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒன்றா ஒரு கூட்டாக வாழ்கிறாங்க. இதான் சமைக்கிற இந்த வீட்டில் இருக்கிற அந்த சின்ன இடத்துல வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்தது. நினைக்கிறேன் அங்கே தான் இல்லை, நான் டாய்லெட்டை நான் சரியாக பார்க்கல, ஆனால் நினைக்கிறேன் குளிக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அப்படி தான் இருந்தது, தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி அந்த பகுதிக்கு போகும்போது ஒரு 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 படி மாதிரி இருந்தது. அந்த படியில் இறங்கி போய் பார்த்தா அப்போ தான் எனக்கு எப்படின்னு சொல்கிறது தெரியல. ஏன்னா உண்மையாகவே நான் யோசித்தேன், எப்படி 6 பேர் 8 பேர் எப்படி அந்த இடத்த தூங்க முடியும்? அது நான் கேட்டேன், எல்லோரும் இங்கே தான் தூங்குவீங்களா அப்படின்னு. ஒரு ஃபேன் இருந்தது, அப்புறம் ஒரு மெத்தை இருந்தது, மேலே கீழே தரை. இந்த இடத்துல 6 பேர் படுப்பீங்களா கீழே? அவ்வளோதான் இடம். எனக்கு நான் ஒரு ஆள் தூங்குறதுக்கே மெத்தில் இடம் பத்தலை, குவீன் சைஸ் அந்த கிங் சைஸ் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த இருக்கிற அந்த சின்ன இடத்துலையும் வந்து தே மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அப்புறம் வாசலுக்கு வந்தப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு வெட் ஏரியா மாதிரி இருந்தது, வாளி தோம்பு இதெல்லாம் தண்ணியெல்லாம் இருந்தது. கேட்டேன் என்னன்னு, அதான் துணி துவைக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. துணி துவைக்கிற இடம். சரி, நான் உங்களுடைய வேலையை இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை மதிய சாப்பாடுக்கு பார்க்குறேன். போய்ட்டு வரேன். இது இந்த வேலைக்கு போகிற அந்த பயணம் வந்து ஒரு 15 நிமிஷம் பயணம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எனக்கு. ஆனால் ஐயா வந்து தினைக்கும் போகிற இந்த பாதை வந்து அவருடைய அந்த நிலைமையில் நடக்கிறதுக்கு அவருடைய வயசுக்கு ஒரு 45 நிமிஷம் ஒரு ஹவர் பிடிக்கும். நான் இந்த பாதையை நோக்கி நடக்கும்போது என் மைண்டில் ஓடுறது எல்லாமே ஒன்று தான். என்ன பண்ண போகிறோம், எப்படி அவர் இதெல்லாம் எதிர்நோக்கிட்டு சராசரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கால்நடையாக நடந்து வந்து சேர்ந்துருக்கிற இடம் ஒரு கூவம் ஆறு. இங்கே தான் என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இங்கே தான் பன்னீர்செல்வம்காக நான் இன்றைக்கி
வேலை செய்ய போகிறேன். சுற்றி பார்க்கும்போது எதுவுமே கிடையாது, குப்பையை தவிர. வாழ்க்கையில் இந்த பகுதியை நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. சரி, கஷ்டம் இருக்கும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் இது பார்த்ததே கிடையாது. எப்படி ஒரு 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 மனுஷன் டெய்லி இதுதான் அவருடைய ஆஃபீஸ், அந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அங்கே தான் நான் வேலை பார்க்க போகிறேன்றது எப்படி செய்ய போகிறேன்னு தெரில. பட் வந்தாச்சு. அங்கே வெயில், அந்த அடிக்கிற வெயிலை குனிஞ்சு நிமிந்து நான் பிளாஸ்டிக் ஜாமானை தான் முக்கியமாக நான் எடுக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் ஜாமான் எடுத்து தான் அதை போய் நான் விற்கணும். அதுதான் அந்த ஜாப் ஸ்கோப். குனிஞ்சு நிமிந்து எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஒரு வாட்டி 2 வாட்டி பரவாயில்ல. அதுவே ஒரு 15 வாட்டி, அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்னு குனிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த வலி. அந்த வயசில் அவர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது நம்மளை ஏமாத்துறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா எது வேணாலும் இருக்கலாம் அங்கே. அதாவது ஏன்னா அது ரொம்ப அசுத்தமான இடம். அங்கே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறையவே, இந்த மாதிரி ஆபத்துங்கள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடுது, எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் அதே நேரத்தில் அவர் எப்படி எவ்ரிடே அவர் பண்ணிகிட்ருக்காரு, அவரால் எப்படி இதை வந்து பண்ண முடியுது, அதுவும் யோசிச்சுட்டு இருக்கேன். குப்பையில் வீசுவாங்க, கழுவுவாங்க, எல்லாத்தையும் வீசுவாங்க, அந்த குப்பையை தூக்கி தூர போடுவாங்க. எல்லாராமாவும் செய்ய வேண்டியது தான், செய்கிறது தான். அவங்களுக்கு நம்ம நன்றி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? தினசரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஆனால் ஒரு தூய்மையான இடம் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி வேலை நம்பி நம்ம வாழ்வாதாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு சூழல் நமக்கு இல்லாதப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சி உண்மையாகவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் நீங்கள் நான் அவரை பார்க்கணும்? எனக்கு வேறு ஆளை வேறு நபரை நான் பார்த்துருக்கலாம், மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இவரை பார்க்கணும்? இதெல்லாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. மொதல் வேலையை முடித்தாச்சு. சாப்பாடு டைமுக்கும் நேரமாச்சு. சரி, அவருக்கு மட்டும் இல்லை, அவரோட குடும்பத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போனோம். ஸோ பன்னீர்செல்வம்க்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போன சாப்பாடு. சரி, அவருக்கு அப்படி சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. என் கையால் அவருக்கு அந்த உணவை பரிமாறணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இது இந்த மாதிரி நேரங்கள் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? அந்த தட்டில் பிரியாணியெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு பன்னீர்செல்வம் கிட்ட போய் கொடுத்தேன். அவர் ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா அந்த இடமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ நெரிசலாக இருக்கும். ஸோ நான் ரூமில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானே சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாப்பாடை அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போ லைட்டு இல்லை. என் லைட்டு இருக்கா? கரண்ட் இப்போ தான் போச்சு. கரண்ட் போச்சா? ஆமாம். அப்போ இருட்டில் சாப்பிடுவார். சாப்பிடுங்க, உட்காந்த இடத்துல சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறேன். நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, வேறு வழி நம்ம என்ன பண்ண முடியும்? சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் கையிலே பரிமாறலான்னு நினச்சி எல்லா தட்டையும் எடுத்து நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். அவங்க மகளுக்கு, அந்த குட்டி பாப்பாவுக்கு, அப்புறம் சிவா அவருடைய மகன். ஆனால் அந்த வீட்டில் இத்தனோண்டு ஒரு சின்ன வீடு தான். அப்படி இப்படின்னு நகரத்துக்கு கூட அவ்வளோ ஒரு இடம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் அவங்க எல்லோரும் கீழே உட்காந்து ஒன்றா சாப்பிடும் போது என்னால் உணர முடிஞ்சது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் காணாத ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் நிலவர மாதிரி எனக்கே உணர முடிஞ்சது. அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த ஹாப்பினஸோட ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
அதை பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப நெகிழ்ந்துச்சு. ஏன்னா அவங்களோட முகத்தில் தெரிஞ்சுது அந்த 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 நேரத்தை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட கண்ணில் என்னால் பார்த்து உணர முடிஞ்சுது. ஸ்வீட் சாப்பிடு. இப்போ அடுத்த வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ 2வது வேலையை செய்ய வந்தாச்சு. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா தான் சொன்னாங்க, பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் அது இந்த எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தா நான் நம்பவே முடியல. நீங்கள் இல்லை, உண்மையாகவே என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்க அது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னமும் ஐ கான்ட் பிலீவ். ஏன்னா எல்லாமே இருக்குது, எல்லாமே பாட்டில்ஸ், கிளாஸ், பேப்பர், லைக் என்ன இல்லை, சாப்பாடுலேருந்து நேற்று சாப்பிட்ட சாப்பாடு, புளிச்சு போன சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட என்னால் என் காலை வச்சு நடக்க முடியல. ஒவ்வொரு இடத்துல என் காலை வைக்கும் போது பார்த்து பார்த்து தான் வைக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அசுத்தமான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஜஸ்ட் தே நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டு தான் இன்னொருத்தருடைய வாழ்வாதாரம் அப்படின்னா பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். நான் உண்மையில் கிவ் அப் பண்ணிடலாம் தான் நினச்சேன். என் குழுக்கிட்ட சொன்னேன், தயாரிப்பு குழுக்கிட்ட சொன்னேன், இல்லை என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்போ சரி ஓகே, என் டைரக்டர் சொன்னார், பரவாயில்ல ட்ரை பண்ணு, வி ஹவ் கிவன் சம் ஒன் ஹோப். ஒரு ஆளுக்கு இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனால் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சவால் கூட இல்லை, ஒரு 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 சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கியே. என்னால் உண்மையாகவே நம்ப முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் டெய்லி வந்துட்டு போகிறாங்க. அதுவும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது உண்மையாகவே நான் அதிர்ச்சியில் தான் நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது தெரியல, மைண்டில் என்ன ஓடுறதுன்னு தெரியல. செய்வோமா செய்ய வேண்டாமான்னு இந்த யோசனை எதுவுமே என்னால் ப்ரொசஸ் பண்ண முடியல அந்த நேரத்தில். எப்படி சரி ஓடிடுமா, வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு. பட் செஞ்சு ஆகணும், இது இன்னொருத்தரோட வேலை தானே, நான் இன்றைக்கி செய்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, எப்படி பின் வாங்கிட்டு போகிறது, அதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சுலபமாக கிடச்சிருன்னு சொல்லிட்டு பெருசாக நம்ம அதை பற்றி யோசிக்கிறதில்ல, அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. ஆனால் இதுதான் ஒருத்தருடைய வேலை. ஆக்சுவலாக அங்கே நான் நின்று பார்க்கும்போது நான் உடஞ்சிருப்பேன். உண்மை அதுதான், உடஞ்சிருப்பேன். அதாவது இன்னும் கொஞ்சம் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு கணம் நான் யோசித்தேன், இப்போ நான் மட்டும் உடஞ்சி போனேன்னா, நான் அழுதேன்னா, ஏன்னா இது இன்னொருத்தருடைய வேலை, இன்னொருத்தருடைய வாழ்க்கை. அப்போ அந்த வில் பவரை நான் விட்டுருவேணுன்ற அந்த ஒரு பயம். சரி பரவாயில்ல, செய்வோம். ஓகே, இதோட 2 லோட் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை போய் விற்கணும். விற்றாதான் ஐயோட வருமானம் என்னன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தான், நடக்கிற தூரம் தான். பட் அந்த 2 பேக் ஃபுல்லாக எடுத்திருந்த பொருட்களை தூக்கிட்டு போகணும். கைமாற்று men versus life. கைமாற்று men versus life. இப்போ இந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல விற்கணும்.
அப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் இன்றைக்குள்ள சம்பளம். போய் அந்த கடையில் கொடுக்கும் போது அவர் அதை வந்து தராசில் வச்சு பார்த்துட்டு என்ன வெயிட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற காசை தான் கொடுப்பாரு. ஒரு 8 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தார், அதை தராசில் போட்டிருந்தது. அதை வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 ருபீஸ் தான். நான் இவ்வளோ நேரம் போயிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்ததில் 100 ரூபா. இதுதான் இவ்வளோ நேரம் நான் எடுத்திருக்கிற பொருட்களுடைய மதிப்பு. எனக்கு இன்றைக்கி 100 ரூபா தான் கிடச்சிருக்குன்னா ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். ஐயா, உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நாள் எனக்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் நிறைய வேலை இதெல்லாம் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். பட் இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. ஆனால் உங்களுடைய லைஃப்பை ஒரு நாள் வாழ்ந்ததே வந்து எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. உண்மையாகவே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. எனக்கும் நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்லணுன்ற ஒரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். என் மூலயமா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்களும் நிறைய விஷயம் கற்றுருப்பாங்க உங்களை பார்த்து. ஏன்னா இருக்கிற இந்த ஒரு நிலைமையிலையும் வந்து தொடர்ந்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் பார்த்துக்க, உங்கள் பிள்ளைங்களை என்னாமல் நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய லைஃப்பை எங்களால் பரிபூர்ணமாக மாற்ற முடியுமா எனக்கு தெரியாது, முழுசாக மாற்ற முடியுமான்னு தெரியாது. ஆனால் எங்களால் முடிஞ்சது ஒரு சின்னது இந்த ஒரு நாள் எங்களால் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சோம். அந்த வேலையை, அதாவது நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சு என்னால் இன்றைக்கி சம்பாதிக்க முடிஞ்சது இந்த 100 ருபீஸ் தான். இதை முதல் வாங்கிக்கோங்க. இன்னும் நிறையா நான் செஞ்சுருக்கலாம், பட் உங்களை அளவுக்கு எனக்கு அந்த வேலையில் அனுபவம் கிடையாது. ஸோ இதுதான் என்னால் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதே நேரத்தில் இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக மாற்ற முடியாது, ஆனால் சின்னதாக ஒரு சின்ன டோக்கன் எங்களுடைய தயாரிப்பு குழு சார்பாகவும் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாகவும் இது எங்களுடைய சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை கேட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி எபிசோட் செஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருந்தது அனுபவம் அப்படின்னு. புரவலன், ஜெனேஷ் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன். அவங்க சொன்னது ஒன்று தான். இவங்க எல்லாருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது தரம் குறைந்த வேலையை பற்றின்ற ஒரு அனுபவம் கிடையாது, அதை பற்றி உள்ள நிகழ்ச்சி கிடையாது. இது வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை பாடங்களை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது தான் நான் அதை உணர்வுபூர்வமாக நான் பார்த்தேன். நான் உணர்ந்தேன் உண்மையாகவே இவங்களுடைய வேலை இது 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 கிடையாதுங்க. இது அதை தாண்டி என்ன வேலை செஞ்சாலும் அதை தாண்டி வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இல்லாததை நினச்சி ஏன் வேணும்னு இருக்கும். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல. இதுவும் நான் கற்றுக்கிட்டது தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா, இந்த அனுபவம் மூலயமா நான் கற்றுக்கிட்டது தான். பிரபஞ்சத்துக்கு என்றைக்குமே நன்றி சொல்லணுன்றது தான் இந்த அனுபவம் எனக்கு பரிபூர்ணமாக கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க. கைமாற்று, Men vs. Life.